நண்பர்களே, பெரும்பாலான மக்கள் ஜாதகம் இருக்கிறவங்களாகட்டும், இல்லாதவங்களாகட்டும், கேட்குற கேள்வி வந்து எனக்கு மாந்திரீக பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் தடை இருக்குது, நிம்மதி இல்லை, எனக்கு திறமை இருக்குது, ஆனால் நான் ஜெயிக்கலை. இது இல்லாமல் உடல்நல பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப நாளாக அதுக்கு மருத்துவமே கிடைக்கல. இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இருக்குது. அது நம்ம சொல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படி எதனா ஒரு கோயில் பரிகாரம் இருக்குன்னா இருக்கவே இருக்குது. காற்று ஸ்தலமான காளஹஸ்தி தான். நீங்கள் காளஹஸ்திக்கு போனீங்கன்னா எந்த நாள் வேணால் போகலாம். ராகு காலத்தில் தரிசனம் பாருங்கள் முடிஞ்சா. இல்லைன்னா ராகு கால பூஜையில் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு ஒரு படம், காளஹஸ்தீஸ்வரர் படத்தை வாங்கி டெய்லியுமே காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள ஒரு நல்லெண்ணெய் தீபம், இல்லை 5 அகல் நல்லெண்ணெய் தீபம். திரி கேட்பீங்க என்ன கலர் அப்படின்னா, பச்சை கலர் கூட போடலாம், வெள்ளை கலர் போடலாம். அந்த திரியை போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அந்த காளஹஸ்தீஸ்வரர் தான். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள், அதிசயம் நடக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஆள்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுங்க. பெரிய விஐபிங்க ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம். இது நிச்சயமாக பழிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அற்புதம், அதிசயம் நடக்கும். அதே போல் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீங்கள் காளஹஸ்தி அந்த படத்தில் கூட பார்க்கலாம். சாமியை பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும், 9 படிக்கட்டு இருக்கும். அது நிலை தான், 9 நிலை, 9 கோள்களை குறிக்கும். அந்த ஏற்றப்படுகிற சுற்றி வந்து தீபம் எரியும். அது பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம், 27 அந்த எண்ணிக்கையில் தீபம் எரியும். அதாவது 9 கோள்களால் ஏற்படக்கூடிய சாப தோஷங்கள், 27 நட்சத்திரங்கள் பாதிப்பு இருக்கும். நட்சத்திரத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து யோகம் அவயோகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாலும் பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் அங்கே நீங்கள் போய் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரலான்றது தான் ஐதீகம். அப்படி தான் யானை, சிலந்தி, அதுக்கப்புறம் நாகம் உட்பட எல்லாமே வெளியே வந்திருக்கு. கண்ணப்பர் உங்களுக்கு நல்லா தெரியும், அவரோட கதை. அவரும் அங்கே தான் காளஹஸ்தீஸ்வரில் தான், அந்த ஸ்தலத்தில் தான் அவருக்கு வழிபட்ட சிவலிங்கமும் இருக்குது. அது ஒரு பவர்ஃபுல்லான இடம் தானே. கண்ணப்பருக்கு மட்டும்தான் முக்தி கொடுத்துருக்காரு, ரொம்ப எளிமையாகவும். அது எளிமைன்னா அவர் ரொம்ப சோதிச்சிருக்காரு, அதை சொல்ல வரல. உடனே கிடைச்சிச்சு அந்த அன்புனால. பல சோதனைகள் இருந்தால் கூட குயிக்காக கொடுத்துட்டாரு. அதன் போல் ஒரு மிக சக்தி வாய்ந்த பரிகாரஸ்தலம். அங்கே வந்து குபேரருக்கு சிலை உண்டு. அதாவது ஓங்கார சித்தர் ஜீவசமாதி இருக்குது காளஹஸ்தியில், கொடிமரத்துக்கு ஆப்போசிட்டில். அங்கே குபேரரோட சிலை இருக்குது. அதை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் செல்வ தடைகள்லாம் விளங்கும். இது யாருக்குமே தெரியாது அங்கே இருக்கிறாருன்ட்டு. அதேமாரி ரோம ரிஷி ஜீவசமாதியும் அங்கே தான் இருக்குது. போய் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். பாருங்கள், வழிபாடு பண்ணுங்கள். நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை மாறட்டும். நன்றி, வணக்கம்.